அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா சாலே அலையிடம் கூட்டத்தார் ஒட்டகத்தை அறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு அதாபு வரும் என்று அச்சமூட்டுவீராக என்று செய்தி இறக்கி வைத்தான். பிறகு சாலிஹ் நபி கூட்டத்தில் வந்து அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ஏன் அறுத்து போட்டீர்கள், அல்லாஹ்வுடைய அதாபு உங்களுக்கு வரும் என்றார். எப்போது வரும் என்று அவர்கள் கேட்க, வியாழக்கிழமை காலையில் உங்களுடைய முகம் எல்லாம் மஞ்சள் ஆகும், வெள்ளிக்கிழமை காலையில் முகம் சிவப்பாகும், சனிக்கிழமை காலையில் முகம் கருத்து போகும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாபு வந்து இறங்கும் என்றார். வியாழக்கிழமை என் பொழுது முகம் மஞ்சளாகிவிட்டதைக் கண்டார்கள். அவர்கள் அதாபு வருவதை உண்மையாக அறிந்தார்கள். சாலிஹலையை கொல்லுவதற்காக தேடினார்கள். அவரும் மூமினானவர்களும் ஷாம் ராஜ்யத்துக்கு சென்று பாலஸ்தீன் என்கிற ஊரில் இறங்கியிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை அன்று கவனை கழுத்தில் போட்டுக்கொண்டு வானத்தையும் பூமியும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சனிக்கிழமையான பிறகு கூட்டத்தினர் முகம் கருத்து போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் லுகர் நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக, அதனால் அவர்களுடைய இதயத்தின் சதைகள் முறிந்து அவர்கள் எல்லோரும் அழிந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியதாவது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த காபீர்கள் எல்லோரும் அவர்களுடைய வீடுகளில் செத்தவர்களாக விழுந்து போனார்கள். அந்த வீடுகளில் அவர்கள் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை என்று கூறினான். ஒரு காபிரான பெண் சாலிஹ் அலையின் பேரில் நடந்த இந்த பகைமையைக் கண்டு, அந்த அதாபையும் கண்டு, பக்கத்து ஊரில் சென்று அவ்விடத்தில் இருப்பவர்களுக்கும் தமூது கூட்டத்தார்களுக்கும் நடந்த செய்தியை அறிவித்துவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு உடனே அங்கேயே அவளும் மரணித்தாள். சாலிஹ் நபி தம்முடைய கூட்டத்தார் அழிந்ததற்கு பின்னால் மக்கத்திற்கு சென்று அல்லாஹு தஆலாவை இபாதத்துடன் வணங்கிக் கொண்டு தன் 85 வயதில் மரணித்தார். லஹாக் அறிவிப்பு செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு பார்த்து, அலியே முன் உண்டானவர்களிலும் பின் உண்டானவர்களிலும் மிகவும் கேடானவர்கள் யார் என்று அறிவீர்களா என்றார்கள். அதற்கு அலி ரலி கூறினார், அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் தான் இதை அறிவார்கள் என்றார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முன் உண்டானவர்களில் சாலிஹ் அலையின் ஒட்டகத்தை அறுத்தவன் கேடானவன், பின் உண்டானவர்களில் அலியே உம்மை கொள்ளுபவன் கேடானவன் என்றார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.